आइए आज के इस वीडियो कंटेंट के ज़रिए हम एक और सब्जेक्ट हमारे सिलेबस पे निहित एक सब्जेक्ट के बारे में देखने जा रहे हैं। उस तौर पर आज इस क्लास के अंदर हम एक अस्पताल के वातावरण में होने वाले एक कॉन्वर्सेशन यानी संवाद के बारे में विस्तार से देखने जा रहे हैं। अस्पताल के वातावरण के बारे में आप जानते ही हैं, जो अस्पतालों में कई काम होते हैं, जो मरीज़ों का देखभाल देना और मरीज़ों का इलाज करना, मरीज़ों की निगरानी करना और मरीज़ों की दवाइयाँ देना इत्यादि काम होते रहते हैं। जो उस वातावरण में प्रयुक्त किए जाने वाले एक अद्भुत कॉन्वर्सेशन, उसको आज के इस क्लास के अंदर हम समझाने जा रहे हैं। आइए हम क्लास के अंदर सीधा चलते हैं। डॉक्टर और मरीज़ के बीच में होने वाले संवाद। एक आदमी अस्पताल के अंदर जाते ही ये अस्पताल की सेविका यानी नर्सेस होती हैं, जो वो उनको बुलाते हैं। अस्पताल की सेविका बुलाते हैं उस मरीजों को, इधर आइए இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை अस्पताल की सेविका நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. इधर आइए அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, आपका नाम क्या है அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. आपका नाम क्या है, आपका नाम क्या हैன்னு கேட்குறாங்க. इधर आइए, आपका नाम क्या है, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மரீஸ் வந்துட்டு அந்த நோயாளி பேர் சொல்கிறாரு. கோபால் அப்படின்னு சொல்கிறாரு. கோபால் அப்படின்னு அவரோட பேரை சொல்கிறாரு. ஸோ அந்த சேவிகா ஆப்கா நாம் கியா ஹேன்னு ப்ராப்பராக கேட்டாலும் இவர் வந்துட்டு मेरा नाम गोपाल है அப்படின்னு சொல்லலை. ஸோ ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ அகெயின் சேவிகா நர்ஸ் அகெயின் கேட்குறாங்க. உமர் அப்படின்னு கேட்குறாங்க. துமாரி உமர் கியா ஹேன்னு ப்ராப்பராக கேட்பதுக்கு பதிலாக அவங்க உமர் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உமர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாடுலேஷனில் அது வந்து கொஸ்டினாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ மரீஸ் பதில் சொல்கிறாரு. மரீஸ் 50 அப்படின்னு சொல்கிறாரு. 50னா எவ்வளோ, 50 என்று அவருடைய வயதை சொல்கிறாங்க. 50 அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட வயது 50 அப்படின்னு சொல்லுவாங்க. 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேவிகா கேட்குறாங்க. ஸோ சேவிகா पूछती हैं कि क्या शिकायत है, சேவிகா पूछती हैं क्या शिकायत है, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஷிகாயத் மீன்ஸ் புகார். இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. மரீஸ் சொல்கிறாரு. மரீஸ் बोलते हैं ज्वरम और அண்டு ஜுகாம் ஜலதோஷம், ஜுரமும் ஜலதோஷமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேவிகா नर्स கேட்குறாங்க. उस कुर्सी पर बैठिए, सिट ऑन द चेयर, அந்த அருகில் போட்டிருக்கக்கூடிய சேரை இண்டிகேட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க उस कुर्सी पर बैठिए அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வேர்ட், அதாவது ஆப்கி அப்படின்னு வரணும்.
ஆப்கி அப்படின்னு வரணும். ஸோ அது டைப்பிங் எரர்ஸ் ஆகிருக்கு. ஆப் மீன்னு இருக்குது. ஸோ ஆப்கி அது அந்த வேர்டு. ஸோ ஆப்கி பாரி உங்களுடைய டேர்மு வந்ததுமே ஆப்கி பாரி அந்த சேரில் உட்காருங்க. ஆப்கி பாரி ஆத்தேஹி ஆப்கி பாரி ஆத்தேஹி உங்களுடைய டேர்ம் வந்ததுமே அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கி பாரி ஆத்தேஹி அப்படின்னாக்க உங்களுடைய டேர்ம் வந்ததுமே டாக்டர் கே கமரே மே भेजूंगी மீன்ஸ் வில் சென்ட். டாக்டர் கே கமரே மே டாக்டரோட கேபினில் भेजूंगी அப்படின்னா அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கே கமரே மே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் கே कमरे के अंदर घुस जाते हैं உள்ளே வந்துட்டார். डॉक्टर के कमरे में आ जाते हैं. जो डॉक्टर बुलाते हैं आइए வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. यहाँ बैठिए அவர் வந்துட்டு சேரை இண்டிகேட் பண்ணி சொல்கிறாரு. இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. यहाँ बैठिए மீன்ஸ் சிட் ஹியர் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. क्या परेशानी है என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பிரச்சனை? பரேஷானி அப்படின்னாலும் ஷிகாயத் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங்கு. மரீஸ் சொல்கிறாரு. ஜுகாம் ஹே ஜலதோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உஸ்ஸே அதனால் சாஸ்னா சுவாசம், சல்னா போவது, முஷ்கில்னா கஷ்டம், ஹோ ரஹா ஹே அதாவது ஜலதோஷம் இருக்குது அதனால் மூச்சு விட முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேஷண்ட்டு. சரிங்களா? சாஸ் அப்படின்னாக்கா மூச்சு, ஷாஸ்னா மூச்சு அப்படின்னா, சல்னானா விடுவது அல்லது செல்வது, மூச்சு செல்வதில் மூச்சு விடுவதில், முஷ்கில் ஹோ ரஹா ஹே கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சாத் ஹி கூடவே, சாத் ஹி அப்படின்னு அவரே கண்டினியூ பண்ணுறாரு பேஷண்ட்டு. ஸோ பேஷண்ட் என்ன சொல்கிறாருன்னா சாத் ஹி சர்தர்த் அப்படின்னு சொல்கிறாரு. சர்தர்த் அப்படின்னாக்க தலைவலி. சர்தர்த் அப்படிங்கிறது தலைவலி. ஆர் அண்ட் மறுபடியும் புகார் ஹே காய்ச்சலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தலைவலி காய்ச்சலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பேஷண்ட்டு. டாக்டர் சொல்கிறாரு அடுத்ததான். டாக்டர் बोलते हैं क्या बोलते हैं? मुख खोलकर வாயை திறந்து, முகு கோல்கர்னா வாயை திறந்து, ஜீப் அப்படின்னாக்கா நாக்கு, பாஹர் அப்படின்னா வெளியே, கரியே மீன்ஸ் செய்யுங்க. அப்போ வாயை திறந்து நாக்கை நீட்டுங்க, வெளியே நீட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார்? டாக்டர் சொல்கிறாரு. ஸோ டாக்டர் வாயை திறந்து நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லியாச்சு. खूब நன்றாக, खूबனா வெல் நன்றாக, சாஸ் மூச்சு, கீஞ்ச்னானாக்க புல் இழுக்கிறது. ஸோ கர் சோடியை கீஞ்ச்கர் இழுத்து, சோடியனா விடுங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. பிறகு கேட்குறாரு கித்தனை தினோं से எத்தனை நாட்களாக, கித்தனை தினோं से ये परेशानी है எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர். அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாரு சிர்ஃப் கல் சே, சிர்ஃப் ஒன்லி அப்படின்னு அர்த்தம். சிர்ஃப்னா ஒன்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ கல்சே நேற்றுலேருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிர்ஃப் கல்சே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் அகெயின் வந்துட்டு சொல்கிறாரு ஷரீர் பர் தர்த் ஹே அப்படின்னு கேட்குறாரு. உடலில் வலி இருக்கிறதா? ஷரீர் பர் தர்த் ஹே, தர்த்னா பெயின், ஷரீர்னா பாடி, ஷரீர் பர் தர்த் ஹே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உடம்புல வலி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மரீஸ் என்ன சொல்கிறாருன்னா ஹரேக், மரீஸ்னா பேஷண்ட்டு அகெயின் சொல்கிறோம். ஹரேக் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஹரேக் அப்படின்னாக்க
ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஹரேக் அங்க் துக் ரஹா ஹை, ஒவ்வொரு அங்கமும், அங்க்னா பார்ட்னு அர்த்தம், உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹரேக் அங்க் துக் ரஹா ஹை அப்படின்னு சொல்கிறாரு. ஹரேக் அங்க் துக் ரஹா ஹை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு பாகமும் வலிக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு பேஷண்ட்டு. ஸோ டாக்டர் சொல்கிறாரு, अब इंजेक्शन देता हूँ, இப்பொழுது இன்ஜெக்ஷன் போடுறேன், வேக்சினேஷன் பற்றி சொல்கிறாரு. ஸோ इंजेक्शन देता हूँ, अब इंजेक्शन देता हूँ, इस नुस्खे में, இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில், நுஸ்கேனா சிகிச்சைக்கான ரசீது, अब ப்ரெஸ்கிரிப்ஷன், நுஸ்கே மே லிக்கே, இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கக்கூடிய கோலியோं को, கோலியா அப்படின்னாக்க இந்த இடத்துல டேப்லெட் அப்படின்னு அர்த்தம். கோலியா அப்படின்னு நார்மலாக சொன்னால் அது வந்து புல்லட், துப்பாக்கியில் போடக்கூடிய புல்லட்டை கூட கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, கோலியா அப்படின்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் கோலியா அப்படின்றது டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் உள்ள டேப்லெட்ஸை பாஸ்வாலின்னு அருகில் உள்ள தவாக்கி துக்கான், மருந்துக்கடை, மருந்துக்கடையிலிருந்து, அப்படின்றது ப்ரிப்போசிஷன். ஸோ மருந்துக்கடையிலிருந்து खरीदकर, வாங்கி கொண்டு, खरीदकर அப்படின்னு சொல்லுவாங்க, खरीदकर. ஸோ மருந்துக்கடையிலிருந்து வாங்கி கொண்டு, खरीदकर வாங்கி கொண்டு, 3 दिन तक, 3 நாட்கள் வரை, 3 दिन तक, 3 बेला, 3 வேளை, 3 நாட்கள் 3 வேளை, சபேரே அப்படின்னா மார்னிங், காலையிலன்னு அர்த்தம், தோபஹர் அப்படின்னா மதியம், और அண்ட் ராத் கோ அப்படின்னாக்க இரவில், ஏக்கு கோலி ஒரு மாத்திரை, காலை மதியம் இரவு என்று ஒரு மாத்திரை வீதம் சாப்பிட்டு வாருங்கள் அப்படின்றாரு. खाइए சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 3 दिन के बाद, 3 நாட்களுக்கு பிறகு, 3 दिन के ஆயே அப்படின்னு சொல்கிறார். 3 நாட்களுக்கு அப்புறம் வாங்க, இந்த 3 நாட்களுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மரீஜ் சொல்கிறாரு, பேஷண்ட், கோன்சா ஆஹார், கோன்சா எந்த மாதிரியான, எந்த விதமான, ஆகாரம் நம்ம தமிழ்லையும் இருக்கு. ஸோ சாப்பாடு, லே சக்தாகும், என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேட்கிறாரு. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் बोलते हैं ठंडी चीज़ों को लेना मना है, குளிர்ந்த சாப்பாடுகளை சாப்பிட்றது வேண்டாம். அதாவது அந்த மாதிரி பழைய சோறு அந்த மாதிரியான விஷயங்களை அவர் மீன் பண்ணுறாரு. ஸோ டண்டி அப்படின்ற வேர்டு நம்மளுக்கு புதுசு இல்லை, நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே கூட பார்த்தோம், டண்டா பானி அப்படின்னு சொல்லி. அதுதான் இங்கே வந்து டண்டி அப்படின்னு வந்திருக்கு, அதே வேர்டு தான். டண்டி சீஜோ அப்படின்னா குளிர்ந்த பொருட்களை, சீஜோக்கோ லேனா மனா ஹே எடுப்பது தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரோட்டி और गरम दूध ले सकते हैं, गरम दूध அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்தோம். ஸோ லே சக்தே ஹே அப்படின்னா நம்ம சப்பாத்தி, சூடான பால் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மரீஸ் சொல்கிறாரு, क्या चावल ले सकता हूँ, சாப்பாடு சோறு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேட்குறாரு. क्या चावल ले सकता हूँ, क्या चावल ले सकता हूँ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, சாவல் கா தலியானாக்க இந்த மிக்சியில் வச்சு அரைப்பாங்களே, ஸோ ஒரு மாதிரி கஞ்சி போல்
அப்படின்னு சொல்கிறாங்க. தலியா அப்படின்னாக்கா இந்த மின்ஸ்டுமே அதாவது கரைச்சி போல் உள்ள சோறு, சரியா? ஸோ चावल का दलिया बनाकर செய்து खा सकते हैं. சாதத்தை கஞ்சி போல் பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட் என்ன கேட்குறாருன்னா, मरीज़ पूछते हैं ஃபீஸ் கித்னா தேனா है, ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேட்குறாங்க. ஸோ டாக்டர் சொல்கிறாரு, பாஹர் வாலேனாக்கா வெளியில் உள்ள கவுண்டர் கவுண்டர் அ விண்டோ தட் வெளியில் உள்ள கவுண்டரில் 50 அதா கர்கே ஜாயே, 50 ரூபா செலுத்தி விட்டு போங்க. அதா கர்னா அப்படின்னா டெபாசிட்னு அர்த்தம். ஸோ சமர்ப்பிக்கிறது. ஸோ அதா கர்கே ஜாயே, செலுத்தி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். வெளியில் உள்ள கவுண்டர் பாஹர் வாலே கவுண்டர் மே அதா கர்கே ஜாயே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாஹர் வாலே கவுண்டர் மே அதா கர்கே ஜாயே, வெளியில் உள்ள बाहर वाले काउंटर में 50 अदा करके जाइए அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் உள்ள கவுண்டரில் 50 ரூபா செலுத்தி விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மரீஸ் சொல்கிறாரு, தன்யவாத், சுக்ரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சுக்ரியானாலும் தன்யவாத்னாலும் நன்றின்னு அர்த்தம். ஸோ மரீஸ் வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ आज के इस लेसन से संबंधित कोई आपको डाउट हो तो आप किसी भी वक्त हमसे पूछ सकते हैं. इस पार्ट संबंधित कोई भी डाउट हो तो आप पूछ सकते हैं. इस पार्ट कैसी लगी तो अगला लेसन में अगला सेशन में एक और लेसन के साथ आपके साथ जुड़ूंगा. तब तक के लिए धन्यवाद.